ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலா கிச்சன் அண்ட் பியூட்டிக்ரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வித்தியாசமாக குடல் புளிக்குழம்பு தான் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் புது வீடியோ போட்டோன்னே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குடல் புளிக்குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் தான் எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய், புளியை கரைக்கிறதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு போட்டிருக்கேன். தக்காளி, சோம்பு, சீரகம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. குடலை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ அந்த குக்கர்லேயே நான் குடல் வேக வச்ச தண்ணி இருந்துச்சுலே அந்த குக்கர்லேயே வச்சுக்கிட்டேன். இப்போ நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் சேர்ந்து கலந்துக்கிட்டேன். இப்போது இது காஞ்சதுக்கப்புறமா சோம்பு, சீரகம், வெந்தயம் இது எல்லாமே தாளிக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது பொன்னிறமாக வறுந்து வரட்டும். அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா, பூண்டு எல்லா குழம்புலையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. பூண்டு, வெங்காயம். பூண்டு நல்லா வணங்கட்டும். அதுக்கடுத்து நம்ம வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை நான் முழுசாக போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கிட்டு நம்ம எடுத்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வணங்கி வரட்டும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, தக்காளியை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம வெங்காயம் அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வணங்கட்டும். நல்லா டேஸ்டியாக இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து வணங்கும் போது. அடுத்து நம்ம சேர்க்க போகிறது தக்காளியை அரைச்சி வச்சோம் இல்லையா, ஒரு 5-6 பழம் அளவுக்கு சேர்த்து அரைச்சிருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது வணங்கிட்டுருக்கட்டும். இப்போ நம்ம தேங்காயை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அது கூட சோம்பு, சீரகம் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ காஷ்மீரி தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு. இது காரம் கம்மியாகவும் கலரும் கொடுக்கும், நல்லாயிருக்கும். இப்போ குடல் வேக வச்ச தண்ணி குடல் சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு போட்டு வேக வச்சுட்டேன், அதனால் நான் உப்பு சேர்க்கல, உங்களுக்கு காமிக்கல. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சோம்பு, சீரகம், தேங்காய் போட்டு அரைச்ச விழுதையும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு மசால் தூள், புளிக்குழம்பு மசால் தூள் நம்ம வீட்டிலேயே அரைச்சி வச்சுருக்கோம். அதை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். உங்கள் வீட்டில் எந்த மாதிரி மசால் தூள் வச்சுருக்கீங்களோ அதோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ கொதி வந்தவனையும் சுவையான குடல் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே இந்த குடல் புளிக்குழம்பு ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் பிடிச்சிச்சா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களோட ஃபீட்பேக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.